ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், இவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். ஒரு கடையே வச்சிடலாம் போல இருக்குது வீட்டு வாசலில் போட்டு. அந்தளவுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் மதுரை வரைக்கும் போயிருந்தாருங்களா. இந்த நைட்லலாம் மொத்தமாக காய்கறி ஏற்றி இறக்குவாங்கல்ல நம்ம கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக. அந்த இடத்துல போயிருந்ததுனால அங்கே இருந்த காயெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம இவ்வளோ காயை வச்சுருந்து என்றைக்கு சமைச்சு என்றைக்கு சாப்பிடுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எல்லா காயும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு காயும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம இங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட் போனாலே 1 கிலோ காய் எல்லாம் கலந்து வாங்கினாலே ஒரு வாரத்துக்கு அதிலே பாதி சமைச்சிட்டு பாதி காய் வீணாக தான் போகும். அதுக்கே வீட்டில் சண்டை வரும். நீ என்னமோ எல்லாம் சமைக்கிற மாதிரி எதுக்கு இவ்வளோ காய் வாங்கிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி வேறு வரும். இது பத்தாததுக்கு ஒரு காயும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் என்றைக்கு நான் சமைச்சு முடிக்கிறது? ஸோ அதனால தான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா காயும் தனித்தனியாக நானும் என் பாப்பாவும் எடுத்து பிரித்து வச்சிட்ருக்கோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்கள் அக்காலாம் இருக்காங்க இங்கே. ஸோ என்னோடய அக்காங்களுக்கு எல்லா காயிலையும் டிவைட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அக்கா வீட்டுக்கெலாம் கொடுத்துட்டு அப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ ஏன்னா எனக்குன்னு எடுத்து வைக்கிறதுலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் எவ்வளோ காய் வேஸ்டேஜ் ஆகும் என்கிட்ட. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, அது என்ன காய் சொல்லுவாங்க, எங்கள் பாப்பா கையில் வச்சுருக்கா பாருங்கள், அதுக்கு பேர் சொரக்காய். அந்த காய் மட்டும் ஒன்றே தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா காயிலையுமே எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே எங்கள் அக்காங்களுக்கு டிவைட் பண்ணி எடுத்து வச்சு தனியாக ஒரு கேரி பையில் கட்டி இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டேன்னா அக்காங்க ஆளுக்கு ஒருத்தரை எடுத்துக்குவாங்க. நாளைக்கு என்ன சாப்பாடு வேணுன்றதுலேருந்து எந்தெந்த காயில் என்ன டிஷ் வேணும்னு சொல்லி எல்லா காயும் டிவைட் பண்ணி எடுத்து வைக்கிறப்பயே அப்பாவும் பொண்ணும் சொல்லிட்டாங்க. நாளைக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கேரட், பீன்ஸு, அங்கே பாருங்கள் ரோஸ் கலரில் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? அது பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பட்டாணி எப்படி உரித்து எடுப்போம், உள்ளேருந்து அந்த எடுப்போம்ல பட்டாணி மட்டும், அந்த மாதிரி அதுக்குள்ளேருந்து ஒரு காய் வருது. அது பேர் எனக்கு என்னென்னு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த காய் போட்டு அந்த காயை எடுத்து அப்புறம் கேரட் பீன்ஸ் போட்டு பிரியாணி மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோவக்கால் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா பொடி அரைச்சி நம்மளே சொந்தமாக அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை கொஞ்சம் இதெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி போட்டு கொஞ்சம் மசாலா மாதிரி செய்வோம். அது சூப்பராக இருக்கும். அது கேட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு முடிஞ்சால் ரெண்டும், அப்படி இல்லைன்னா ஒன்லி வெஜ் பிரியாணி பண்ணிவிட்டு தயிர் பச்சடி, எப்பவுமே தயிர் பச்சடி வச்சுருவேன். முடிஞ்சால் அவங்க கேட்ட டிஷ்ஷும் நாளைக்கு பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அது அடுத்த நாள் தான். எங்கள் பாப்பா என்ன கேட்டிருக்கான்னா, வெண்டைக்காய், அதில் பார்த்திங்கன்னா அது என்னது, நார்மல் சில்லி கேட்டிருக்கா. நம்ம சில்லி சிக்கன் போடுற மாதிரி எல்லோரும் அதில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கல அப்படின்னா அவ்வளோதான், வீட்டில் ரணகலாம் நடக்கும். அது என்னமோ தெரியல, எனக்கு போய் பக்கத்து கடையில் ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்கினாலே கண்டிப்பாக அந்த 1/2 கிலோ தக்காளிலேருந்து ஒரு 2 தக்காளியாச்சும் கெட்டு போய் அது என்னோடய ஹஸ்பண்ட் கண்ணில் மாட்டி அதுக்கு நான் திட்டு வாங்கி அப்புறம் தான் வெளியே தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸுமே அதே மாதிரி தான். எப்படி நான் எவ்வளோ கம்மியாகவே வாங்கினாலுமே எப்படி எனக்கு கொஞ்சமாச்சும் அது வேஸ்டேஜ் ஆகிடுது. அது செய்யாமல் போட்டுடுறேன். அவர் கண்ணில் மாட்டாமல் அதை எடுத்து வச்சு நம்ம வெளியே போகணுன்னு பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சு கீழே இறங்கி போய் டஸ்ட்பின் க்ளீன் பண்ணி போட்டு வர்றதும் அவர் தான். ஸோ எப்படியும் அவரோட கண்ணுக்கு அது தெரிஞ்சுதான் ஆகும். அவருக்கு தெரியாமல் நான் மறைக்க முடியாது. இவ்வளோ காய் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கொடுத்தது போக நான் மிச்சம் எடுக்கிற காயிலேருந்து எவ்வளோ வேஸ்டேஜ் ஆக போகுது, அதனால் என்ன சண்டை வரப்போகுதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் காய்கறியை வேஸ்ட்டு பண்ணாமல் செய்யணும்னு நினைக்கிறேன் தான். என்னங்க பண்ணுறது, ஆனால் முடியலையே, எப்படியும் ஒன்று வேஸ்ட் ஆகிடுது. ஆனால் கண்டிப்பாக இப்போ வாங்கிட்டு வந்துருக்கிற காயெல்லாம் சூப்பராக ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்ல காய். இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் செஞ்சு சாப்பிடணும். வெஜிடபிளோட முக்கியத்துவம் இப்போ பெரியவங்களாக இருக்கிற நானே பாருங்கள் எவ்வளோ தூரம் காய் வேஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறது. கண்டிப்பாக இருக்கிற எல்லா காயுமே வேஸ்டேஜ் பண்ணாமல் நான் எல்லாத்தையுமே நல்லா டேஸ்ட்டாக எங்கள் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்து கண்டிப்பாக சாப்பிட வைக்கணும். இப்போ இருக்கிற எல்லா வெஜிடபிள்லையும் நான் ஒரு டிஷ் செய்கிறப்ப கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு சேனலில் போடுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.